சொட்டாச்சு டிஷ்யூவால தொடச்சதும் மேக்கப் மூவ் ஆயிடுச்சுன்னு பிரைட்ஸ் சொல்றதை கேட்காத மேக்கப் ஆர்டிஸ்டே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் ஆஃப்டர் மேக்கப் பிரைட்ஸ் தன்னோட மேக்கப்பை எந்த மாதிரி கேரி பண்ணணும்னு தான் சொல்ல போறேன். ஹாய் மை லவ்ஸ், இது ஜோஜி மேக்கர் மார்த்தாண்டா. பி மை ஃபேவரட் பிரைட் ஷில்ச்சியா. இவங்களோட கவுன் லுக் கிட்டத்தட்ட 2 lakh வியூஸ் மேல போயிருந்தது. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்த பிரைட் தான் இவங்க. ஆஃப்டர் மேக்கப் சொட்டாகும் போது கர்ச்சிப் இல்லனா டிஷ்யூ வச்சு தொடச்சாலோ அழுத்தி டேப் பண்ணாலோ மேக்கப் மூவ் ஆகுமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்க லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்து எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் உங்களோட ஸ்கின்ல இருந்து வர உப்பு தன்மை இருக்கிற அந்த லிக்விடுக்கு கண்டிப்பா உங்களோட மேக்கப் மூவ் ஆகும். மினிமலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ற பிரைட்ஸ்மெட் மேக்கப் 10 hours வரைக்கும் ஸ்டே ஆனவங்களும் இருக்காங்க. ஹை எண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இருந்தாலும் மேக்கப் மூவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸ்டே அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு ஸ்கின் மாறுபடும். ஆனா கரெக்டான மெத்தட்ல நீங்க ஆஃப்டர் மேக்கப் உங்களோட மேக்கப்பை கேரி பண்ணா கண்டிப்பா மேக்கப் லாங் ஸ்டேயா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க கொடுக்குற டிஷ்யூவை தொலைக்காம கர்ச்சிப்புக்கு பதிலா டிஷ்யூவை யூஸ் பண்ணுங்க. சொட்ட ஆச்சுன்னா ஜென்டலா டேப் பண்ணி சொட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. நோட் பாயிண்ட் கர்ச்சிப் யூஸ் பண்ணக்கூடாது, டிஷ்யூ தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் எமோஷனல் ஆகி அழுதுட்டீங்கன்னா கண்ணீர் அப்படியே விட்டுடுங்க. அது காஞ்சதுமே மேக்கப் சரியாயிரும். அதே மாதிரி கண்ணை நோண்டுறது, மூக்கு சொறிகிறது, லிப்ஸ மடக்கி கடிக்கிறது, லிப்ஸ்டிக் நக்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய பிரைட்ஸ் பண்றீங்க. கேட்டா டென்ஷன்ல பண்ற அக்கான்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கெல்லாம் மாறுபட்ட பிரைட் தான் இவங்க. உங்க வீட்டு எங்க வீட்டு சொட் கிடையாது. லிட்டரலா குளிச்ச மாதிரியே ஆஃப்டர் மேக்கப் இவங்களுக்கு சொட்டா இருந்தது. பட் மேக்கப் இவங்க பர்ஃபெக்ட்டா கேரி பண்ணினதுனால கிட்டத்தட்ட 9 hours மேல இவங்களோட மேக்கப் அப்படியே இருந்தது. சாரி சேஞ்ச் பண்ணும்போது கூட டச் கூட நாங்க கொடுக்கல. பையன் வீட்டு ரிசப்ஷன் ஒர்க் போனப்ப கூட மேக்கப் அப்படியே இருந்தது. சோ அப்கமிங் பிரைட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொட் ஆகும் அப்படிங்கறத பிஃபோர் மேக்கப் உங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லுங்க. சொட் ஆகிற பிரைட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.